வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே. ஒவ்வொரு யுகத்துக்குமே ஒரு லக்னம் என்பது உண்டு. சத்திய யுகத்திலே லக்னம் என்று சொல்லக்கூடியது மேஷமாக இருக்கும். தர்மத்தின் வீடு. மீண்டும் வருகின்றோம். அந்த சத்திய யுகம் முடிந்ததுமே நமக்கு அடுத்த யுகம் நமக்கு ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்திலே லக்னம் என்பது கடகமாக மாறும். மீண்டும் அதற்கு அந்த திரேதாயுகம் முடிந்து துவாபர யுகம் என்பது துவங்கும் காலத்திலே துலாம் லக்னமாக மாறும். இந்த பூமியோடைய லக்னம் மீண்டும் கலியுகத்திலே மகரம் என்று மாறிவிடும். இப்போ கலியுகத்தோடைய லக்னம் மகர லக்னம். இந்த காலகட்டத்திலே செவ்வாயானவர் மகரத்திலே உச்சம் பெறுவார். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அது ஆஞ்சநேயனை ஹனுமனை குறிக்கக்கூடியது. சத்திய யுகத்திலே மனிதனது உயிர்த்தன்மையானது அவனுடைய எலும்புகள் இருக்கும் வரை இருக்குமா. அதற்கு அடுத்த யுகத்திலே அவனுக்கு மேலும் அவன் தசைகள் இருக்கும் வரை இருக்குமா. பிறகு அடுத்ததிலே அவன் உயிர்நிலை என்று சொல்லக்கூடியது குறைந்து கொண்டே சென்று விடுமா. போய் அவனுக்கு மூச்சு காற்று நின்று விட்டாலே மனிதனது பிராண நிலைகள் கெட்டு விடுமா. அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் மனிதனது உயிர்த்தன்மை குறைந்து கொண்டே வருமா. எனினும் எல்லா காலங்களிலும் மனிதனை காப்பாற்றக்கூடிய வகையிலே ஒரு அவதாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஹனுமத் அவதாரம். ஹனுமான் என்று சொல்லக்கூடிய நிலை எல்லா யுகங்களிலும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட யுகத்திலோ ஒரு குறிப்பிட்ட அவதாரத்திலோ வரக்கூடிய நிலை கிடையாது. எத்தனையோ தியானங்களை சொன்னாலும் ஹனுமானது தியானம் என்று சொல்லிவிட்டாலே பஞ்சமுக ஹனுமான் என்ற ஒரு வடிவம் உண்டு. நடுவிலே வானர முகம். மீண்டும் அந்த வானர முகத்துக்கு இடதுபுறத்திலே நாரசிம்மம் என்று சொல்லக்கூடிய தன்மை. அதற்கும் அடுத்ததாக ஹயக்ரீவன் என்று சொல்லக்கூடிய குதிரை முகம் இடதுபுறத்தில். இவங்க ரெண்டு பேரையும் வலதுபுறத்திலே கருடனின் திருமுகத்தை காணலாம். பிறகு மற்றொரு புறத்திலே வராகம் என்ற ஒரு நிலை. யாரெல்லாம் அறிந்தோ அறியாமலோ ஹனுமானது பஞ்சமுக வடிவத்தை ஒரு கணமேனும் மனதிலே சிந்தித்து விட்டார் அவர்களுக்கு வாழ்க்கையிலே வேண்டிய நலன்களை கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக கற்பக விருட்சமாக அருளி விடுவார். இதிலும் ஒரு நிலை இருக்குது. ஹனுமானுக்கு இந்த வடிவத்தில் 10 கரங்கள், சங்கு சக்கரம், கதாயுதம் மற்றும் அவரது கேடயம், வீரவாள், ஜபமாலை என்றெல்லாம் சொல்லக்கூடிய அபய வரத முத்திரை. சரணமடைந்தால் அபயம் தருவேன் என்று சொல்லக்கூடிய நிலை. எனவே ஓம் நமோ ஹனுமதே நமஹ, ஓம் நமோ ஹனுமதே நமஹ, ஓம் நமோ ஹனுமதே நமஹ என்று எப்பெல்லாம் ஹனுமானை நினைக்கிறோமோ, ஹனுமானது மந்திரம் பலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய சியாராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய சியாராம் இன்றும் சிறிது ராமநாமத்தை சொல்லிவிட வேண்டும். மேலும் நாம் யூடியூபிலே தேடினால் சுபநிமித்தானி என்று சர்க்கம் 29 என்று வரும். கூகுள் பண்ணால் வரும். சுந்தரகாண்டத்திலே சுபநிமித்தானி. ஹனுமன் அசோகவனத்திலே அன்னை சீதையை முதலிலே காணும் பொழுது ஏற்பட்ட சுப நிமித்தங்கள். இதை 3 முறை அவ்வப்பொழுது நாம் கேட்பதும் நம் வீட்டில் ஒலிக்கச் செய்வதும் பல்வேறு தோஷ நிலைகளை அகற்றக்கூடிய தன்மையும் சுபத்தை பெருக்கக்கூடியதையும் தந்துவிடும். ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் சூரியனுடன் ஜாதகத்திலே புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காது ஒரே கட்டத்தில். அப்படி இருந்தால் கிடைப்பது எல்லாம் எளிமையாக இருக்கும். சிலருக்கு புதன் சுக்கிரன் எல்லாம் ராகுவுடனோ கேத்துவுடனோ ஏதோ ஒரு வகையிலே பாதிப்பில் இருக்கும். இவர்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய வகையிலே ஹனுமனது மந்திரத்தை சொல்லி ராமனது நாமத்தை சொல்லி இதுபோல 3 முறை சுபநிமித்தானி என்று சொல்லக்கூடிய இந்த பாடல்களையும் கேட்கும் பொழுது எப்பேற்பட்ட
தோஷமானாலும் ஜாதகத்திலே அகல்வதை அனுபவத்திலே உணரலாம். எல்லா நாட்களிலும் செய்யலாம், எல்லா ராசிக்காரங்களும் செய்யலாம், எல்லா நட்சத்திரக்காரங்களும் செய்யலாம்.